எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். அது முற்பகுதியை நான் வாசிக்கின்றேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண எப்படியெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டும், எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கின்றார். ஆக 7வது வசனத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது குறிப்பிட்டு நீங்கள் பன்மையை குறித்து ஒரு ஜெபக்குழுவாக, ஒரு சபையாக பலர் கூடி ஜெபிக்கும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த 6ஆம் வசனத்திலே நீயோ தனிப்பட்ட முறையிலே ஒருவன் ஜெபம் பண்ணுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அநேக மக்கள் குழுவாக ஆலயத்திலே பலர் கூடி இருக்கும்பொழுது ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையிலே ஜெபம் பண்ணுவது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஆகையினால்தான் இன்ற நாளிலே அவர் சொல்லுகின்றார், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று சொல்கிறார். முதல் பகுதி. இன்றைக்கு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படியே தாரை தாரையாக கண்ணீர் விட்டு 3 வேளை ஜெபம் செய்துவிட்டால் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு விடுவார். அடுத்தபடியாக ஒரு வேளை சாப்பிடாமல் உபவாசம் செய்தால் என் ஜெபம் கேட்கப்படும். அடுத்தபடியாக 40 நாள் உபவாசம் இருந்தால் என் ஜெபம் கேட்கப்படும் என்றும், முழங்கால் படியிட்டு முட்டி தேய்ந்து காப்பு காய்த்து விட்டால் என் ஜெபம் கேட்கப்படும் என்றும், அவருக்கு காது கேட்கும்படியாக மிகவும் உரத்த சத்தமாக கத்தி கூப்பிட்டு விட்டால் அவர் அப்படியே செவி கொடுப்பார் என்றும் அநேகர் நினைக்கின்றார்கள். இது தவறு அல்ல, மிகவும் நல்லது. பலர் பலவிதமான யுக்தியை கடைபிடித்து அதன் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இப்படியெல்லாம் செய்தும் கூட அநேகர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள். ஏன்? ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் தமது வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆனால் மனிதனை அவ்வாறு உண்டாக்கவில்லை. அவர் தாமே கைப்பட தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படியே உண்டாக்குவோமாக என்று அவர் எண்ணினார். அவர் உண்டாக்கின மனுஷனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அவர் எண்ணினார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி, அவர் அன்பாக இருக்கிறார் எதற்கு என்று சொன்னால், யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு செய்யத்தக்கதாக நீங்கள் வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக ஏன் அவர் அன்பாக இருக்கிறார் என்றால் எதற்கு என்று சொன்னால், என் வார்த்தையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடப்பான் என் பிள்ளைகள் என்று. நாம் அவ்வாறு நடக்கும்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சகலமும்
நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். நாம் எப்படி அன்பு கூற வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள் என்று சொன்னார். அதாவது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். ஹாவ் ஃபெய்த் இன் காட். இதே ஆம்பிளிஃபைட் பைபிளில் என்ன சொல்கிறது? தேவனுடைய விசுவாசத்தை உடையவராய் இருங்கள். ஹாவ் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். தேவனுடைய விசுவாசத்தை உடையவராய் இருங்கள் என்று சொல்லி, அதாவது என்னைப் போலவே விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். சிலர் படிக்கும் பொழுது பாதி நாள் தியரி, பாதி நாள் ப்ராக்டிக்கல். இங்கே இயேசு சீஷரிடத்தில் ஒரு காரியத்தை, தியரியை கற்றுக் கொடுக்கும் முன்பாக ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை காண்பித்துவிட்டு பின்பு தான் ஒரு காரியத்தை சொல்லப் போகின்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.